இப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு கர்த்தர் நல்ல வார்த்தைகளை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு கருகலான சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க கேட்க போகிற செய்தியின் தலைப்பு ஆமென், கவனிக்கிற செவிகளின் ஆசீர்வாதங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23, 24, 25 ஆகிய வசனங்கள். எடுத்த தேவப்பிள்ளைகள் வேகமா வாசிங்க. மார்க் 4ஆம் அதிகாரம் 23, 24, 25. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கனமும் துதியும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து ஆலோசனையாக சொன்ன ஒரு வார்த்தை, கேட்கிறதற்கு காது உள்ளவன் என்ன செய்ய கடவன்? சத்தமா சொல்லுங்க, கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப காதுள்ள நிறைய பேர் இயேசு இருந்த அந்த நாட்களிலேயே சிலர் கேட்காதவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் இயேசு சொன்னார், காது உள்ளவன், கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னார். அப்ப காது உள்ள நிறைய பேர் கேட்கிறது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன், நிறைய சொல்லுங்களேன். அப்ப அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் நிறுத்தல. காதுள்ள, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லிட்டு நிறுத்தல. வசனம் சொல்கிறது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சிலர் நான் சொன்னேன் முதல்ல கேட்கிறது இல்லைன்னு, ஆனா கேட்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. கேட்கிறவங்களும் எல்லாரும் எப்படி கேட்கிறது இல்லைன்னா கவனித்து கேட்கிறது இல்லை. நான் சொல்லல, இயேசு சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு, நீங்க கேட்கிறதை கவனிங்க அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அத சொல்லிட்டு தான் அடுத்து சொல்றாரு, நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நிறைய பேர் காணிக்கைக்காக பிரசங்கம் பண்ணுவார்கள். இயேசு இந்த வசனத்தை வைத்து காணிக்கைக்காக ஒரு துளி அளவு கூட சொல்லல. இது காணிக்கைக்காக சொல்லப்பட்ட வார்த்தையும் அல்ல. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்ப ஏன் இயேசு சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு கேட்கிறானோ அல்லது எவ்வளவு தான் கேட்டதை கவனித்து அவன் கேட்கிறானோ, அதை கேட்ட விதமாய் அவன் இன்னும் கேட்பதற்குரிய கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய வசனங்களை, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை, வசனத்தின் வெளிப்பாடுகளை, பரலோகத்தின் வெளிப்பாடுகளை அவன் இன்னும் பெற்றுக்கொள்கிறவனாய் இருக்கிறான். அவனுக்கு தான் தேவன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்துற விசேஷத்துல 7 சபைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். 7 சபைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். அது கிட்டத்தட்ட அந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் ஆகிய அந்த 2 அதிகாரத்துக்குள்ளேயே அது முடித்து விடுகிறது. 7 சபைகளுக்கான செய்தி அது சொல்லப்படுது. ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் பேசும்பொழுது, ஆவியானவர் பேசும்பொழுது என்ன சொல்லுகிறாருன்னா, கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும் பொழுது நீங்க வாசிக்க பாருங்க. எபேசியர் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் என்ன செய்ய கடவன்? கேட்க கடவன் என்று நான் ஒவ்வொரு 7 சபைகளுக்கு செய்தியை சொல்லும் பொழுது ஆவியானவர் இதைத்தான் சொன்னார். சபைகளுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாம் வசனம், இந்த அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது யோவான் இடத்துல ஆவியானவர் என்ன சொன்னார்னா, எழுது அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நீ சொல்லு அப்படின்னு சொல்லல, நீ எழுது அப்படின்னு சொன்னார். அப்படி எழுதினவைகளை சபையில அதை பார்த்து வாசிக்கிறவர்கள் எழுதப்பட்ட பாருங்க,
பாருங்க, எழுதப்பட்ட போதகத்தை போதக கடிதத்தை வாசிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கிறதை யார் கேட்கணும்னா காதுள்ள எல்லாரும் கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆமென். சபையில யார் யாருக்கெல்லாம் காது இருக்குதோ அவங்க எல்லாம் அந்த ஆமென் ஸ்தோத்திரம் கேட்கணும். கேட்கட்டும். கர்த்தர் தான் சொன்னார், கேட்கட்டும். எபேசு சபைக்கு மாத்திரம் அல்ல. இப்ப சில வசனங்களை சொல்லுகிறேன், அந்த வசனங்களை நீங்க குறித்து கொண்டு வீட்டுல போய் பாருங்க. அதை கூட டிஸ்பிளேல நீங்க போட்டீங்கன்னா எழுதுறதுக்கு நல்லா இருக்கும் மற்றவர்களுக்கு. வெளிப்படுத்தல் 2:11, 2:17, 2:29, வெளிப்படுத்தல் 3:6, வெளிப்படுத்தல் 3:13, வெளிப்படுத்தல் 3:22. ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை எல்லாம் நீங்க குறித்து கொண்டு வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. எல்லாத்திலையுமே காது உள்ளவன் கேட்க கடவன் என்று ஆண்டவர் ஆமென் அந்த சபைகளுக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்னைக்கு தேவன் சபைக்குன்னு கொடுத்த வார்த்தைகளை மணிக்கணக்கா உட்கார்ந்து தியானித்து ஆண்டுடைய பாதத்துல நீங்க என்ன வசனம் தர்றீங்க, அதை என்ன கருத்தோடு ஆண்டவர் அந்த நேரத்துல தர்றாங்கிறத நாங்க குறித்து அதை நாங்க வந்து உங்களுக்கு வந்து சபையில கொடுக்கும் போது நீங்க அதை என்ன செய்யணும்னா பொறுமையா கவனித்து கேட்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெர்மன் தேசத்துல இது போல ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஆராதனை நடந்து கொண்டிருந்தது. அந்த ஆராதனையில ஆல்பர்ட் அப்படிங்கிறவருக்கு ஸ்தோத்திரம் பாத்தீங்கன்னா என்ன பிடிக்கும்னா பாட்டு தான் பிடிக்குமா. ஆல்பர்ட் என்பவருக்கு அந்த ஆராதனையில அவருக்கு பிடிச்சது பூரா பாட்டு. பாட்டு மாத்திரம் ரசிச்சு கேட்பார். பாட்டுக்கு பிறகு இருக்கிற பிரசங்கத்தை கேட்கவே மாட்டாரா, விரும்பவும் மாட்டாரா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு நாள் கேட்க மாட்டாராம். ஒரு நாள் உலக புகழ்பெற்ற ஒரு நல்ல ஒரு வொர்ஷிப் லீடர் வந்து ஆராதனை நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் வந்திருந்த போது வால் போஸ்டர் எல்லாம் அந்த தேசத்துல அடித்து ஒட்டப்பட்டது. யாரும் வித்தியாசமா அங்க அப்படி பார்க்காங்க. அவங்க சண்டே கிளாஸுக்காக எழுதி போறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. மற்றவங்க வசனத்தை கவனிங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு வொர்ஷிப் லீடர் அந்த ஜெர்மன் தேசத்துல வந்திருந்தார் என்று சொன்னபோது இவர் அதை கவனித்து கேட்கிறார். அவர் பார்க்கிறார் அந்த கூட்டத்துக்கு நம்மளும் போகணும்னு சொல்லி அந்த ஆராதனைக்கு அவர் வந்திருந்தாராம். அல்லேலூயா. அவர் வந்திருந்த போது ஸ்தோத்திரம் இவருக்கு பிடிச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா பாட்டு மாத்திரம் தான் இவருக்கு பிடிக்கும். உட்கார்ந்து அந்த பாட்டை மாத்திரம் கேட்டாரு. ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு அவர் செய்தி பேசலாம்னு எழுதுற நேரத்துல இவர் இவர் வந்து செய்தி தான் கொடுக்க போறார், நமக்கு தான் வார்த்தையே பிடிக்காது, எழுப்பி போயிடுவோம்னு சொல்லி இந்த மனுஷன் எழுப்புற நேரத்துல அந்த பாஸ்டர் சொன்னாராம், பலிபீடத்துல நின்றுட்டு இந்த பாஸ்டர் சொன்னாராம், இப்ப வந்து நான் வந்து செய்தியை கொடுக்க போறேன், ஆனா என் செய்தி முடிஞ்ச உடனே கோயில் திரும்பவும் பாடுவாங்க, பாட்டு ஆரம்பமாகும்னு சொன்னாராம். உடனே அப்ப செய்திக்கு பிறகு பாட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்யன்னு இவர் வந்து உட்கார்ந்து இருந்தார். ஆல்பர்ட் என்பவர் அந்த பாட்டுக்காக எழுப்பி போகாம திரும்ப உட்கார்ந்தார். உட்கார்ந்தவர் செய்தி ஓடுது. இப்ப செய்தி பேச ஆரம்பிச்சாரு. அந்த ரெண்டு காலையும் ஒரு கையை எடுத்து பொத்திக்கிட்டாராம். ஏன்னா அவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிற ஒரு தீர்மானத்துல காலை அப்படி பொத்திக்கிட்டார். பொத்திக்கிட்டு நான் கேட்கவே மாட்டேன்னு உட்கார்ந்துருந்தார். என்னன்னா சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈ எங்க இருந்து பறந்து வந்ததோ தெரியாது, சுத்தி சுத்தி அவர் தலையை மாறி மாறி பறந்துட்டே இருந்தது. அந்த ஈ சுத்தி சுத்தி பறக்குது. அங்கேயும் பறந்தது கடைசியில இவரோட மூக்குல வந்து உட்காருது. உட்கார்ந்த உடனே இவர் என்ன செஞ்சாருன்னு தெரியுமா, பொத்தி இருந்த என்னெல்லாமோ செஞ்சு வரட்டி பார்த்தார், தலையை ஆட்டி பார்த்தார், அந்த ஈ போகல. கடைசியில ரெண்டு கையை எடுத்து அந்த ஈ அப்படின்னு ஒரு அடி அடிச்சார். அந்த நேரத்துல தான் பாஸ்டர் பேசினாரு, காது உள்ளவன் கேட்க கடவன்னாரு. அல்லேலூயா. அன்னைக்கு அவரோட செய்தி அது, இன்னைக்கு என் செய்தி இது. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே ஐயோ நம்ம காது ரெண்டையும் பொத்தியில வச்சிருக்கோம், பாஸ்டர் சொல்றாரு காது உள்ளவன் கேட்க கடவன், காது எடுத்து அப்ப கையெடுத்து காதை பொத்தினா என்ன நினைப்பாங்க, வேண்டாம் அப்படின்னு அமைதியா இருந்தார். அந்த செய்தி மீதி உள்ள பகுதியில் அவர் தொடப்பட்டு ஆண்டுடைய ஊழியக்காரன் அந்த ஆல்பர்ட் மாறிட்டார். அல்லேலூயா. அந்த ஆல்பர்ட் கர்த்தருக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனா மாறினதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ஊழியம் செய்த ஒரு பெரிய வீரன் யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன ஈ. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை கேட்கவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சு கொண்டிருந்தா, ஆரம்பித்து கொண்டிருந்த அவரை கேட்க வச்சது எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு சின்ன ஈ. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போலதான் ஒரு காட்டுல நேரம் இல்லை, நான் இருந்தாலும் வசனத்தை பேசணும். நான் எப்பயுமே கதை சொல்றது என் வழக்கம் அல்ல, இருந்தாலும் சொல்றேன். பாருங்க, ஒரு காட்டுல
ஒரு ஒரு மான் தன்னுடைய குட்டியை பார்த்து எப்பவும் சொல்லுமா, எப்பா நீ வந்து இந்த கூட்டை விட்டு இந்த வீட்டை விட்டு நீ வந்து என்ன செஞ்சிடாத, வெளியவே வந்துடாத, நீ இங்க உள்ளே இருந்துக்கோ, நான் போய் உனக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் நான் சமைச்சு கொண்டு வந்துடுறேன். அப்ப இந்த மான் குட்டி எப்பயுமே வீட்டுக்குள்ளதான் இருக்குமா. ஒரு நாள் என்ன யோசிச்சுன்னா, அம்மா மானு இதே மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு, இறந்துக்கு போயிடுச்சு. இந்த மான்குட்டி என்ன பண்ணிருக்கு, இந்த குகைக்குள்ளேயே எத்தனை நாள் கிடக்கிறது, கொஞ்சம் வெளியே நான் பார்ப்போமேன்னு அது வெளியே எட்டி பார்த்தா நல்லா பசும் புல்லு, அப்படியே கண்ணுக்கு பசுமையா இருக்குது. உடனே சரி இந்த அழகை உள்ள இருந்து பார்க்க வேண்டாம், வெளியே வந்து கொஞ்சம் பார்ப்போம்னு வெளியே வந்தது. வெளியே வந்து பார்த்தது அப்படியே நல்ல சிலு சிலுன்னு காத்து. உடனே இது நினைச்சது, கொஞ்சம் அப்படியே தள்ளி போய் நிற்போமே, தள்ளி நின்னா இதுக்கு ஆசை, ஏன்னா அப்படியே புல்லெல்லாம் அப்படியே பசுமையா இருக்குது. மேய ஆரம்பிச்சிருச்சு இந்த மான்குட்டி. அப்படியே மேய்ஞ்சி 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 அப்படியே அது என்ன செஞ்சுட்டு இருக்குன்னா, தள்ளி கூட்டை விட்டு தள்ளி போனதை இதே கவனிக்கல. தூரத்துல நின்றுட்டு இருக்கும்போது இப்ப சிங்கம் வந்துருது. அல்லேலூயா. அந்த சிங்கம் பார்த்த உடனே இந்த மான்குட்டி ரொம்ப அழகா இருக்குது, விடவே கூடாது, அடிச்சு சாப்பிடுறதுன்னு சொல்லி இந்த சிங்கம் மான்குட்டியை அடிச்சு தின்றுச்சு. அடிச்சு திங்கிறதுக்காக இறைய அடிச்சு அதில் போட்டு வச்சிருக்கு. போட்டு வச்சோன்னா சிங்கத்துக்கு ஒரு யோசனை வந்தது, இந்த அழகான மான்குட்டியை குளிக்காம சாப்பிட்டா எப்படி, நம்ம கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடும் சொல்லி அந்த பக்கத்துல எட்டி பார்த்தது. இதை அப்படியே போட்டு போனா அடுத்த சிங்கம் தான் தின்னுடும், நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த நரிகிட்ட சொல்லிச்சானா, ஏ நரி இங்க வா, இதை பார்த்துக்க, இந்த மான்குட்டியை நீ என்ன செஞ்சுக்க, நான் அடிச்சு போட்டிருக்கேன், இன்னுதான் வந்து சாப்பிட போறேன், நீ இதை பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்க, நான் குளிச்சுட்டு மட்டும் வந்துடுறேன், வந்து சாப்பிட போறேன்ட்டு போயிடுச்சு. இந்த நரி அந்த காவல் காத்து இருந்து 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 இதுக்கு ஒரு யோசனை வந்துதான், இதுக்கு நாக்கு உறுத்திடுச்சு. இது சொல்லி இது கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டு எவ்வளவு நேரம் தான் நம்மளும் பொறுமையா இருக்கிறது. இந்த அழகான குட்டியை சிங்கம் அடிச்சு போட்டுட்டு இனிமே வந்து நான் சாப்பிட போறேன், குளிக்க போயிடுச்சு, ஆனால் நமக்கு வாயில எச்சு ஊறுதேன்னு சொல்லி ஒண்ணு பண்ணுவோம், இதை முழுசா அடிச்சாங்க நம்ம ரொம்ப செவியை மட்டும் கழிச்சு தின்றோம் சொல்லி காதை மட்டும் கழிச்சு ஒத்த காதை கழிச்சு தின்னா அதுக்கு ஆசை, அடுத்த காதையும் கழிச்சது. இப்போ இதுக்கு நாக்குல எச்சு ஊறுது, இது முழு கரையே சாப்பிடலாமே, ஆனா சாப்பிட்டுட்டா சிங்கம் வந்து நிறைய அடிச்சு விடும். என்ன செய்ய அப்படி பயந்துட்டு இருக்க நேரத்துல தான் ஆமே கொஞ்ச நேரத்துல சிங்கம் வந்த உடனே நிறைய விளைஞ்சி. சிங்கம் பார்த்துட்டு கேட்டது, உன்ட்ட நான் முழு மான்குட்டியாக கொடுத்தேன், இதுக்கு இப்ப காதை காணல. உடனே நரி சொன்னது, இல்ல இல்ல இல்ல, நீங்க அடிச்சு போட்ட போதே நீங்க கவனிக்கல, இந்த மானுக்கு இப்படித்தான் இருக்குது, காதே கிடையாது அப்படின்னு நரி சொன்னது. உடனே இதுக்கு டவுட் வந்துருச்சு சிங்கம், இல்ல 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 நீ ஒண்ணு பண்ணு, இந்த சிங்கத்தோட அம்மா இருக்கு பார்த்தியா, அம்மா மானை கூட்டிட்டு வா. உடனே அம்மா மான் வந்தது. அம்மா மானை கூட்டிட்டு வந்தோடனே கேட்டுச்சு, சிங்கம் கேட்டுச்சு, இந்த குட்டியை நீ தானே பார்த்தேன்? ஆமா நான் தான் பார்த்தேன். உன் குட்டிக்கு காது உண்டா? உடனே அது இப்ப என் குட்டி எங்க அம்மா கிடப்பா, உன் குட்டிக்கு காது உண்டா? இந்த மான் சிங்கம் இந்த அம்மா மானை பார்த்துட்டு அழுதுச்சான். அந்த சிங்கத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு அழுதுச்சான் குட்டியை பார்த்து. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே அழுதுட்டு சொல்லிச்சான் சிங்கத்திட்ட பார்த்து, ராஜாவே நீங்க கேட்ட கேட்டு இன்னொரு கேளுங்க. திரும்ப அந்த சிங்கம் கேட்டது, உன் குட்டிக்கு காது உண்டா, உன் மான் குட்டிக்கு காது உண்டா அப்படின்னு கேட்டது. என்ன சொல்லிச்சு, காது இருந்திருந்தா இந்த நிலைமையில அது இருந்திருக்குமா சிங்கராஜாவே அப்படின்னு சொன்னாங்க. நிறைய நேரங்கள்ல இப்படித்தான் நம்ம வாழ்க்கையில பல விதங்கள்ல அடிபட்டு அப்படி நம்ம உடஞ்சு போய் விழுகிறதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பேசுகிறத கர்த்தர் நமக்கு சொல்லுகிறத நம்ம கவனித்து கேட்காததுனால வந்த அடிகளாக கூட இருக்கலாம். வலைய சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பேசும்போது அவர் நமக்கு வார்த்தையை தரும்போது உட்கார்ந்து கவனித்து கேட்டா அது நமக்கு ஆசீர்வாதம். அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மான்குட்டி ஏன் அடிபட்டு கிடந்தது, அம்மா சொன்னதை கேட்கல. கடைசியில் அம்மா மானு என்ன சொல்றது, உண்மையிலேயே அதுக்கு காது போனது உண்மைதான். ஆனா என்ன சொன்னது, குட்டி பிறக்கும் போது அதுக்கு காது இருந்தா இல்ல சிங்கராஜா, அதுக்கு காது இருந்தா இப்படி கிடக்குமா? அம்மையை சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம அடிபட்டு உட்கார்றதுக்கு காரணம் இதுக்கு நாங்க கூட இருக்கலாம். அதனால இன்னைக்கு நல்ல ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போம். கர்த்தர் பேசும்போது நான் உட்கார்ந்து கேட்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை அசட்டை பண்ண மாட்டேன். கர்த்தர் எனக்கு தருண வார்த்தையை நான் வந்து எது மூலமா யார் மூலமா கொடுத்தாலும் சரி, நான் அதை அல்ல தட்டாம அசட்டையா நினைக்காம நான் உட்கார்ந்து கேட்பேன்னு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
4 விதமான நிலங்களை குறித்து ஆண்டவர் உவமையா சொன்னார். பரலோக ராஜ்யங்களை விளக்கி சொல்லும் பொழுது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை உவமைகள் மூலமாக தான் சொன்னார். அதுல நிறைய உவமைகள் உண்டு. ஒரு உவமை அந்த 4 வித நிலங்களை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது பாருங்க, பரலோக ராஜ்யம் நிலத்திலே விதைக்கப்பட்ட 4 நிலங்களுக்கு அது ஒப்புமையாக இருக்கிறது, உவமையாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த 4 நிலங்கள் நீங்க கவனித்து பாத்தீங்கன்னா, ஒருவன் விதையை எடுத்துக்கொண்டு அவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் எங்கே விழுந்தது என்று சொன்னால் வழியருகே விழுந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வழியருகே விழுந்தது. அவர்கள் வந்து வசனத்தை கேட்டார்கள். நான் இப்ப வேத பகுதி சொல்ல விரும்பல, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை அவர்கள் வந்து கேட்டார்கள். ஆனா அவங்க கேட்ட அந்த வசனம் எவ்விதமான ரியாக்ஷனும், அவங்க வந்து வசனத்தை கேட்டாங்க, ஆனா உணர்வு இல்லாம கேட்டாங்க. எந்த ஒரு ரியாக்ஷனும், கேட்கிற வசனத்துக்கு ரியாக்ஷன் அவங்க வாழ்க்கையில இல்ல. ஆகினால சாத்தான் வந்து வசனத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டான். அல்லேலூயா. சில விதைகள் அடுத்து பாருங்க, இன்னொரு கூட்டம் மக்கள் இருந்தார்கள். அவங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய இருதயம் கடினமான இருதயமாக இருந்தது. ஆகவே கேட்ட வசனம் அவர்களுக்குள்ளே ஆழமாய் செல்லல, அது வந்து வேர் விடல. அந்த வசனம் அவர்களுக்குள்ளே அது வந்து வளரல. ஸ்தோத்திரம். ஆகையினால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, சீக்கிரமாக அந்த நிலம், ஆமென் ஸ்தோத்திரம், பட்டு போனது, பலன் இல்லாமல் போனது என்பதாக அந்த உவமையில நாம் பார்க்கிறோம். ஆனா அதே போல இன்னொரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டம் நல்ல வசனத்தை கேட்டார்கள், உணர்ந்தார்கள். ஆனா உலகத்தின் இச்சை, உலகத்தினுடைய ஆசை, இச்சை அவர்களை வந்து பலன் கொடுக்க விடாமல் நெருக்கி போட்டு விட்டது என்பதாக நாம் அங்கே பார்க்கிறோம். வசனத்தை உலக இச்சைகளும் கவலைகளும் அவர்களுக்கு நெருக்கி போட்டது. நல்ல கவனிங்க, வசனத்தை கேட்டவங்க தான், நல்ல உணர்வடைந்து கேட்டவங்க தான். ஆனால் அவர்கள் பலன் கொடுக்க முடியாமல் போனதுக்கு காரணம், ஒரு பக்கம் வசனம் வளர்கிறது, மறுபக்கத்தில் உலகத்தின் இச்சைகளும் கவலைகளுமே கூட வளர்கிறது. வளர்ந்து இந்த வசனத்தை நெருக்கி போட்டு விட்டது என்பதாக இயேசு சொன்னார். ஆனா இது நடுவில் இன்னொரு கூட்டத்தை ஆண்டவர் சொன்னார். அவர்கள் கேட்டார்கள், உணர்ந்தார்கள். எந்த வசனத்தை கேட்டு உணர்ந்தார்களோ, கேட்டு உணர்ந்த வசனத்தை இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. அந்த இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைத்த கூட்டம் மாத்திரமே 30ஆக 100ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கிற ஆமென் நிலங்களாய் மாறினார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அர்த்தம் தான் பாருங்க. அப்ப கேட்கிற வசனத்தை நம்ம வந்து உணர்வுள்ள இருதயத்தோடு கேட்கிறது மாத்திரம் இல்ல, உணர்வடைந்து கர்த்தர் எந்த வசனத்தை நமக்கு உணர்வடைபடி நம்மோடு பேசுகிறாரோ அந்த வசனத்தை இருதயத்துல பத்திரப்படுத்த தெரியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை சாகும் வரையிலும், கடைசி வரையிலும் மறக்கவே கூடாது. அந்த வசனத்தை இருதயத்திலேயே பத்திரப்படுத்தி வைக்கணும். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருக்கு பலன் கொடுப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினாலதான் ஆண்டவர் சொன்னார், ஸ்தோத்திரம், நம்ம கேட்கிற வசனத்தை என்ன செய்யணும்னா, அவன் உணர்வடைந்து கேட்கணும், இருதயத்துல பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். அப்படி பத்திரப்படுத்தினாதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி கேட்கிறவங்களுக்கு, உணர்வடைந்து கேட்டு அந்த இருதயத்துல பத்திரப்படுத்தி வைக்கிறவங்களுக்கு நான் இன்னும் அவர்கள் கேட்டு வளரும்படியான செய்தியை கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். இதனுடைய அர்த்தம் தான், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் இருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்ப நல்ல கவனிங்க, ஆண்டவர் நாம் எதிலே வளரணும்னு விரும்புறாருன்னா, வசனம் கேட்கிறதுல, வசனம் கேட்டு உணர்வடைகிறதுல நாம் இன்னும் வளர வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் நல்ல கவனிங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கவனிங்க, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது, எல்லாருக்கும் தான் சுவிசேஷம். ஆனா கேட்டவங்க எப்படி கேட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் இல்லாம கேட்டார்கள். விசுவாசம் இல்லாம கேட்டதுனால அவங்க கேட்ட வசனம் அவர்களுக்கு
அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்பதாக இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது வேலனும் செய்கிறது. யாரு இப்ப பேசுறது? யாரு? மனுஷன் தான் பேசலாம். அவன் சொல்லுவாங்களா? பேசுறது பவுல் தான் சொல்றாரு. நாங்க வசனம் தான் பேசணும். தேவ வசனமாகவே நீங்க அதை மனுஷ வசனமா ஏற்றுக்கொள்ளல, தேவ வசனமாக அது ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதாக இங்கே எழுதுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப வசனம் பேசுறது யாருன்னு முக்கியம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் என்ன சொல்றாருன்னா எங்களாலே நீங்கள் கேள்விப்பட்ட வசனம் என்பதாக இங்க சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்ப வசனங்க அந்த வசனத்தை நீங்க பாருங்க, அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. அப்ப வசனம் தான் ஸ்தோத்திரம் பழுதற்றது. வசனம் தான் பரீட்சை பார்க்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வசனத்தை மனுஷன் ஆமென் இந்த வசனத்தை எந்த மனுஷன் விதைச்சாலும் ஆமென் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்னா இத தேவ வசனமாகவே நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு ஏற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டதுனால விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்யும். அப்ப வசனம் நமக்குள்ள எப்ப பலன் செய்யும் தெரியுமா? நீங்க இந்த கேட்கிற வசனத்தை உணர்வடைந்து கேட்கிற வசனத்தை மனுஷர் வசனமா இல்ல, தேவ வசனமாகவே நான் இதை கேட்கிறேன்னு உணர்வடைஞ்சு நீங்க ஏற்றுக்கொண்டால் அந்த வசனம் உங்களுக்குள்ளே பலன் செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில தேவ பலன் உண்டாகணும்னா நம்ம கேட்கிற இந்த வசனம் நமக்கு பலன் செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த வசனத்தை எவ்வளவு விசுவாசிக்கிறோம்ங்கிறது முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கேட்கிற வசனத்துக்கு எவ்வளவு உணர்வடைகிறோம், உணர்வடைஞ்ச அந்த வசனத்திற்கு எவ்வளவு அதுக்கு முன்பாக பயந்து அதை எவ்வளவு விசுவாசித்து அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நமக்கு விரும்புற மாதிரி ரொம்ப நைஸா பேசுற வசனங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா இவர் நல்ல நைஸா பேசுறாரு, ஆஹா இவர் ரொம்ப வாக்குத்தத்தங்களா பேசுறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி அல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா நம்ம ஆவியானவர் நம்ம கூட பேசும்போது என்றைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டார். எச்சரிக்கிற வசனம் வந்தாலும் நான் கேட்கிற வசனம் தேவ வசனம் தான் எந்த மனுஷன் உணர்வடைந்து தேவ எச்சரிப்புகளுக்கு அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு அப்படியே தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ அந்த மனுஷனுக்குள்ளே அந்த கேட்கிற வசனம் பலன் செய்யும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் கூட சொல்லும்போது நான் உனக்கு விதித்த இந்த கட்டளைகளின்படி நீ நடந்தால், நடக்காம போனாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல அவரு. ஆமென். நான் உனக்கு விதிக்கிற இன்று நான் உனக்கு விதிக்கிற என் கற்பனைகளின்படி நீ நடந்தால் இப்பொழுது நான் சொல்ல போகிற ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேல பலிக்கும். இல்லாட்டா அடுத்து நான் சொல்ல போகிற சாபம் உன் மேல பலிக்கும். அப்படி ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் ஆமென் முதல் 2 வசனங்கள் 1, 2 ஆகிய வசனங்கள் நீங்க அந்த வசனத்தை வாசிங்க வேகமா. உபாகமம் 28 1, 2. இதுதான் விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். எப்ப மேன்மையாக வைப்பார்னா அவருடைய சத்தத்துக்கு அவருடைய கட்டளையின்படி செய்ய கவனமாய் இருந்தால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த வசனம் பாருங்க, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செய்யணும். வசனம் என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு விரும்புறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க வந்தபடியே போக கூடாது. ஏதாவது ஒன்றை கர்த்தர் உங்களுக்கு செய்யணும். இந்த வசனத்தை கொண்டு உங்களுக்கு செய்யணும். ஆமாதானே?
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த வசனம் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அந்த வசனம் நமக்கு உணர்வை உண்டாக்கணும். கேட்கும் போதே அவன் ஆவியில ஒரு நல்ல அவன் நிறைவை கர்த்தர் நமக்கு உண்டாக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இதெல்லாம் எங்க நடந்தது? வேதத்துல நடந்தது. ஸ்தோத்திரம். பாருங்க, ஆனா இப்படிப்பட்ட வசனத்தை கேட்கும் போது உணர்வு இல்லாமலும் விசுவாசம் இல்லாமலும் யாரோ பேசுறாங்க எதுக்கோ பேசுறாங்கன்னு நம்ம உணர்வு இல்லாமலும் நடந்தா அடுத்து அது என்ன மாதிரியான ஆபத்தை நமக்கு கொண்டு வருகிறதையும் ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி தந்திருக்கிறார். நீங்க வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். ஸ்தோத்திரம். ஸ்கிரீன்ல போடுங்க அந்த வசனத்தை. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 6, 7. பாருங்க, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. அவங்க இந்த பவுல் எழுதுகிறார், அவங்க எப்போதும் கற்றாங்க. எவ்வளவு கற்றாங்கன்னா நிறைய கற்றாங்க. எப்பொழுது கற்றாலும் பாருங்க, பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் எழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோது சத்தியத்தை அறிந்து அப்ப எப்போது கற்றுக்கிறாங்க. எப்போது கற்றாங்கன்னா நிறைய அவங்க அறிஞ்சிருக்கிறாங்க. ராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அந்த சத்தியத்தை அறிந்த சத்தியத்தை அவங்க கற்றுக்கொண்ட சத்தியத்தை உணரல. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த மாதிரியான ஆட்களை உணராம கேட்கிற ஆட்களை சில ஆட்கள் குறி வைத்து என்ன பண்றாங்கன்னா, பவுல் சொல்றாரு அவங்கள பெண் பிள்ளைகள் என்பதாக. பவுல் ஏன் பெண் பிள்ளைகள் குறிப்பிட்டு சொல்லுகிறாருன்னா, ஸ்தோத்திரம், ஒரு ஆவிக்குரிய தகப்பனா சொல்லுகிறேன், சபையில இருக்கிற ஆமென் பெண்கள் ரொம்ப கவனமா நீங்க இருக்கணும் இந்த விஷயத்துல. ஆமென். சத்தியத்தை நீங்க நல்லா உணர்வடைந்து அறிந்து உணர்வடைந்து விசுவாசித்து நீங்க கேட்காட்டா, ஸ்தோத்திரம், என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆண்கள் வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டுல இருக்க போறது நீங்க தான். உங்களை பல பேர் சந்திக்கிறதுக்கு வரலாம். நான் ஊழியக்காரன் சொல்லிட்டு பல பேர் இன்னைக்கு சந்திக்கிறதுக்கு வர்றவங்க விசுவாசத்துல நிக்க விடாம, உபதேசத்துல நிக்க விடாம, சபையில நிக்க விடாம ஏதேதோ சொல்லிவிட்டு அவர்களை குழப்பி விட்டு போகிறதை நாம் கேள்விப்படுகிறோம். அல்லேலூயா. இதுல யார் அவங்களோட தந்திரத்துல வலையில பிடிபடுவாங்க அப்படின்னா, அறிந்து சத்தியத்தை நல்லா கேட்டு அறிந்து அதுல உணராதவர்களை அவங்க தந்திரமா கொண்டு போயிருவாங்க அவங்க வலைக்கு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அந்த சத்தியத்தை அறிந்த சத்தியத்தை அவன் இருதயத்துல பத்திரப்படுத்துறவர்களை யாரும் கொண்டு போக முடியாது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உணர்வடையாதவங்களை அவன் தன் வசனத்தை அவன் தன்னுடைய வசப்படுத்துகிறான். பொய் சொல்லுவான். அவங்க பேரே பொய்க்கு பிதா. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தந்திரத்துல கொண்டு போயிடுவான். நீங்க ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 119:73 வாசிக்க. சங்கீதம் 119:73. சங்கீதம் 119:73. ஆகையினால தான் தாவீது இப்படி ஒரு ஜெபம் பண்ணார். வாசிங்க. எடுக்கலையானோ? உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வனானா. உம்முடைய கற்பனைகளை நான் பற்றிக்கொள்ள என்னை நீ என்ன ஆக்கணும்னா உணர்வுள்ளவன் ஆக்கணும். ராமே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அப்படி ஆசை? அப்பா, நான் இந்த உலகத்துல வேற எதையும் பற்றி கொள்ளக்கூடாது. ஆமென். வசனத்தை நான் பற்றி கொள்ளணும். அதுக்கு இந்த வசனம் என்ன உணர்வுள்ளவன் ஆக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்கும்போது நம்ம உணர்வுள்ளவர்களா கேட்கணும்னு கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, வசனத்தை கேட்கும்போது உணர்வோடு மாத்திரம் அல்ல, இன்னொரு அனுபவத்துல நம்ம வளரணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 24:4. என்னாகமம் 24:4. தேவன் அருளின வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. போதும். தேவன் அருளும்
வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும் பொழுது, அப்ப இவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவன் வந்து ஒரு குறி சொல்லுகிறவன், குறிகாரன். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, இவன் பணத்துக்காக தேவ ஜனத்தை சபிக்க வந்த ஒரு குறிகாரன். அவன் குறியெல்லாம் எது மேல, அவன் எண்ணம் எல்லாம் எது மேலனா பணத்து மேல. பணத்துக்காக தான் குறி சொல்ல, பணத்துக்காக தான் சபிக்க அவன் வந்து நின்றான். இப்ப என்ன நடக்குதுன்னா, கர்த்தருடைய வசனத்தை இவன் கேட்டான். இவனுடைய அனுபவத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இவன் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டான். கேட்ட உடனே அந்த வசனம் அவனை எங்க கொண்டு போச்சு அப்படின்னு இந்த வசனத்துல ஆவியானவர் எழுதி இருக்கிறார். நல்ல கவனிங்க. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப அந்த வசனம் இவனை எங்க கொண்டு போனது? இவன் கேட்ட வசனம் இவனை எங்க நடத்துச்சுன்னா, ஒரு தரிசனத்துக்கு நேராக இவனை நடத்தினது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப தரிசனம் கிடைச்ச உடனே இந்த மனுஷன் என்ன பண்றான்? அந்த குறிகாரன் என்ன பண்றான்? தாழ விழுகிறான். அவன் சொல்லுங்க பார்க்கறான். தாழ விழுந்த பின்பு என்ன நடக்குதுன்னா, இவன் கண் திறக்கப்படுகிறது. அப்ப நான் சொல்லுறேன், அப்ப நான் கேட்கிறேன், இதுவரை இவன் வந்து குருடனா? இதுவரை இவன் குருடனாவா இருந்தான்? எனக்கு தாழ விழுந்து, அந்த வசனத்தை பாருங்க, தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன். அப்ப இதுக்கு முந்தி அவன் வந்து தாழ விழுகிறதுக்கு முந்தி குருடனாவா இருந்தான். கண்ணெல்லாம் இருந்துச்சு. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு கண்ணெல்லாம் இருந்துச்சு, நல்லா தான் தெரிஞ்சிச்சு. இங்க வந்து தாழ விழுந்த பிறகு கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவதுன்னு தாழ விழுந்த பிறகுன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவன் கர்த்தரை கண்ட தரிசனத்தை கண்ட உடனே தாழ விழுகிறான். அவனோட தாழ்மையை அது காட்டுகிறது. அவன் தாழ்மைப்பட்டு அவனுடைய பாதத்துல விழுந்த உடனே அவனுடைய இருதயமாகிய கண் திறக்கப்பட்டது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப கண்ணு திறக்கப்பட்ட பிறகு இதே மனுஷன் என்ன சொன்னா தெரியுங்களா? யாருக்கா தெரியுமா? நான் வந்து நீதிமான் சாகிறது போல சாகணும்னா. அல்லேலூயா. இந்த மனுஷன் தான் ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, நான் வந்து நீதிமான் சாகிறது போல நான் வந்து சாகணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தன்னுடைய முடிவு ஒரு பாவியின் முடிவாக அல்ல, ஒரு நீதிமானோட முடிவா இருக்கணும்னு இந்த மனுஷன் விரும்பினான். ஸ்தோத்திரம். யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குறிகாரன், பணத்துக்கு பின்னால போயிட்டு இருந்தவன். அவனோட ஆசை, ஆண்டவரே நான் வந்து ஸ்தோத்திரம் நீதிமான் மரிக்கிறது போல மரிக்கணும். எப்ப தெரியுமா அவனுக்கு இந்த உணர்வு வந்தது? வசனத்தை கேட்ட வசனம் அவனை ஒரு தரிசனத்துக்குள்ள நடத்தி, அந்த தரிசனம் கிடைச்ச உடனே தேவ பாதத்துல தாழ்த்தி அவனை விழுந்த உடனே அவன் மனக்கண் திறக்கப்பட்டது. அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அது போல பாருங்க, வசனத்தை கேட்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனா கேட்கிறவங்கல எத்தனை பேர் தரிசனத்தோடு அந்த கேட்கிற வசனம் உங்களை தரிசனத்துக்குள்ள நடத்தும்படி நீங்க கேட்கிறீங்க? அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கேட்கிற வசனம் உங்களை உணர்வுக்குள்ள நடத்துதா? அப்ப உணர்வுக்குள்ள நடத்தின வசனத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பயந்து தாழ்மைப்பட்டு அந்த வசனத்துக்கு முன்னால விழுகிறீங்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம மனுஷனுக்கு முன்பாக விழ வேண்டாம், வசனத்துக்கு முன்னாலேயும் கர்த்தருக்கு முன்னாலேயும் விழுகிறவர்களாக, தாழ விழுகிறவர்களாகவும் நம்ம காணப்படுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப வசனம் உங்களையும் என்னையும் எங்க நடத்தணும்னு கேட்டீங்கன்னா, தாழ விழும்படி நம்மளை நடத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பதான் ஸ்தோத்திரம் நம்முடைய கண்கள் திறக்கப்படும். சங்கீதம் 119:18 பாருங்க. 119:18 அதான் சங்கீதக்காரர், உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை எல்லாம் நான் பார்க்கணும் ஆண்டவரே, அதுக்கு நீங்க என் கண்ணை திறக்கணும்னு ஜெபம் பண்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதுமே அற்புதங்களினால நிறைந்த புத்தகம், அற்புதங்களினால் அதிசயங்களினால் நிறைந்த ஆமென் அவருடைய வேத புத்தகம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இத கர்த்தர் அறியப்படுகிறதற்கல்ல, நம்ம வாழ்க்கையில காண்கிறதற்காக கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. இத படிக்கிறதுக்கு தேவன் எழுதி தந்தாரா? இல்ல, இதுல இருக்கிற அற்புதங்களை அதிசயங்களை நீங்க காணணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்ப நல்லா கவனிங்க, நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது எப்ப கேட்டீங்கன்னா, நம்ம அறிந்த உணர்ந்த அந்த வசனத்துக்கு முன்பாக ஆமென் நம்ம தாழ விழும்பொழுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பாருங்க, இங்க யாருடைய கண் திறந்தது தெரியுமா? வசனத்தை கேட்டவனோட கண் திறந்தது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கும் அப்படி ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. வசனத்தை கேட்டு ஆமென் சிரிச்சிட்டு ஏதோ நல்லா பேசினாரு, நல்ல ஒரு கதையை சொன்னாரு அப்படின்ட்டு போறதுக்கு அல்ல, கேட்ட வசனத்தை கேட்டு உணர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரோடு இருந்த சீஷர்கள் பல பேர்ல ஒருவருடைய அனுபவத்தை அங்கே நான் பார்க்கிறோம். வாசிங்க. என்னோடு பேசின அந்த சத்தத்தை கேட்க திரும்பினேன் அப்படின்னு யோவான் சொல்வார். அப்படிதானே? அந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே இலையை தரித்து மார்பகை பொற்கச்சைகளை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பாருங்க, 3 வருஷம் வீடு நேரம் தன்னுடைய சொந்த ஜனம் அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சீஷர்கள் பின்பற்றினாங்க. இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்து ஆண்டவர் பிறகு ஆண்டவர் என்ன செய்தார்னா, சீஷர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து விட்டு சீஷர்கள் அந்த புது வல்லமையோடு ஊழியத்தை துவக்கின உடனே ஆவியான ஸ்தோத்திரம் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த மறுரூபமலையிலே ஆண்டவர் என்ன செய்தார்னா, மறுரூபமாகி பிதாவுடைய சமூகத்துக்கு ஏறி போனார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனத்தின் நிமித்தமாக அதற்கு பின்பதாக இந்த சீஷர்களுக்கு பாடுகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. இப்ப அப்போஸ்தலனாகிய யோவான் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கிறார். ஆனாலும் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று எழுதினார் இந்த யோவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கர்த்தருடைய நாளுங்கிறது எதுங்க? அதுதான் ஓய்வு நாள். அப்ப இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எதை இது என்ன நாள்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய நாள். இது ஆவிக்குள்ளாகிற நாள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓய்வு நாள் என்ன நாளுங்க? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். இதுதான் அப்போஸ்தலனாகிய யோவானின் அனுபவம். நீங்க ஆவிக்குள்ளாகிறீங்களா? பாடும்போது கையை தட்டுங்க, ஆவியில நிரம்புங்க. உங்களை சொல்லி சொல்லி நடத்த வேண்டியதா இருக்குது. நீங்க சொல்லாமலே ஆவிக்குள்ள நிரம்பணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த யோவான் பெரிய ஆசீர்வாதத்துல இருக்கும்போது ஆவிக்குள்ள ஆகல. அவர் இருந்ததே பத்மோ தீவு. அது ஒரு தீவு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தீவுனால நாடு கடத்தப்பட்டு கொண்டு போயிருக்கிறான். அதுல இவர் இருந்த தீவு பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், அந்த செத்த பிரேதங்கள் இருக்கு இல்லையா, செத்த பிரேதங்களை கொண்டு புதைக்கக்கூடிய ஒரு இடம். வேத ஆராய்ச்சியாளர்கள் அப்படிதான் அதை சொல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட நாட்டம் நிறைந்த துர்நாற்றம் எடுக்கக்கூடிய எலும்பு கூட ஒரு மனுஷனையே பார்க்க முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு தீவினை ஒரு நாடு கடத்தப்பட்டு ஏன் தூக்கி போட்டிருந்தாங்கன்னா, இதை பார்த்து பயத்திலே அவங்க செத்துறணும்னு தூக்கி போட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன்னு சொல்லுகிறது இந்த அப்போஸ்தலனாகிய யோவான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மள அப்படிப்பட்ட வேதனை வருத்தத்துக்குள்ள சஞ்சலத்துக்குள்ள ஒண்ணு ஆண்டவர் விட்டுலையே. அப்ப ஆவிக்குள்ள ஆகிறதுக்கு என்ன வந்தது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குள்ள ஆகணும். நம்ம கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான அந்த யோவான் அடுத்து எழுதுகிறார். அந்த 12வது வசனம் அதைத்தான் நான் உங்களுக்கு வாசித்து காட்டினேன். 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். திரும்ப அதை போடுங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். அந்த பத்மோ தீவில இருக்கும்போது நாடு கடத்தப்பட்ட இடத்துல அந்த ஒருவருமே உங்களுக்கு துணைக்கு இல்லாத அந்த இடத்துல அவனோடு ஒரு சத்தம் பேசிச்சு. பேசின அந்த சத்தத்தை என்ன செஞ்சான்னா கேட்டான். அல்லேலூயா. பேசின சத்தத்தை யோவான் என்ன செஞ்சாரு? கேட்டார். கேட்ட போது இப்போ வனாந்திரத்துல யாருமே இல்லை. அது ஒரு தீவு. ஒரு வனாந்திரம் கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? யாருமே இல்லாத ஒரு இடம். இவருக்கு வந்து சத்தம் கேட்ட உடனே இவருக்கு நினைவு வந்துருச்சு, ஆஹா ஒருவருமே என் கூட இல்லை. எந்த மனுஷன் என்னை தூக்கி போட்டவனே கூட இந்த தீவுல கிடக்கு அப்படின்னு என்னை தூக்கி போட்டவனே கூட தீவுல போட்டு போயிட்டான். அவன் கூட இல்லை. அல்லேலூயா. தீவுல நாடு கடத்தின அந்த மனுஷனே இல்லை. ஆனா இங்க இருந்து ஒரு சத்தம் வருதுன்னா, என்னோடு பேசின அந்த சத்தத்தை நான் கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டு பார்க்க திரும்பின போது, இப்ப நல்லா கவனிக்கணும், இல்ல ஒரு சத்தம் இருக்கு அந்த தீவுல கேட்குது. தனிமையான நேரத்துல இவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது. கேட்ட உடனே சத்தம் கேட்குதுன்னா, ஒருத்தருமே இல்லாத இந்த இக்கட்டான நேரத்திலும் என் கர்த்தர் என் கூட தான், இந்த இடத்துல என் கூட தான் இருக்கிறாரு. நான் அவனை பார்க்கணும்னு ஆசையா திரும்பணும்.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தருமே நம்ம கூட இல்லாத நேரத்துல கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத எத்தனை முறை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உணர்ந்திருக்கிறோம். அப்ப கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாங்க. என்னைக்காவது அதை அறிஞ்ச உடனே அப்பா என் கூட தான் இருக்கிறீங்க, நான் கண்டுட்டேன், ஆனா உங்களை நான் எப்படியாவது பார்க்கணும் ஆண்டவரேன்னு போய் ஒரு பார்த்து உட்கார்ந்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தம் குறைஞ்சு போச்சு. இந்த இடத்துல தான் அல்லேலூயா வரணும்னு நான் எதிர்பார்த்தேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல நான் பார்க்க ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஏக்கத்துல ஒருத்தராவது ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சவங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே யோவான் கேட்ட சத்தம் தான் கேட்டதா, அப்ப என் கர்த்தர் வேற எங்கேயும் இல்லை, என்னை விட்டு ஓடல, என் கூட தான் இருக்கிறார், நான் அவரை பார்க்கணும்னு அவன் திரும்பினவன் அவன் ஆண்டவரை கண்டான். ஆமென் சொல்லுங்க. அதைத்தான் 13வது வசனத்துல ஆமென் அவங்க வாசிச்சாங்க. 13வது வசனம் திரும்ப வாசிக்க. 13வது வசனம் மட்டும். அந்த 7 மத்தியிலே நிலையங்கி கழித்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டு என்னைக்கு ஆவலா ஆசையா சத்தம் கேட்குதுன்னா அப்ப ஏன் தான் இருக்கிறாரு. அந்த சத்தத்தை கொடுக்கிற அந்த ஆண்டவரை நான் பார்க்கணும்னு ஆவலா திரும்புறீங்களோ அன்னைக்கு மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவருடைய அந்த சாயலை நீங்க காண்பீங்க. யோவான் கண்டது போல நீங்க கர்த்தரை தரிசிப்பீர்கள். எப்ப தெரியுமா? மனாந்தரமான சூழ்நிலையா இருக்கும், கூட ஒருவருமே இல்லாத நிலைமையா இருக்கும், ஆனா கர்த்தர் உங்க கூட இருப்பார். அவர் கூட இருக்கிறது மாத்திரம் இல்ல, கூட இருக்கிற கர்த்தரை நீங்க காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு காரியங்களிலும் நீங்க காண்பீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. இப்ப அந்த சத்தத்தை கேட்டோம்னா கண்டுபிடிச்சா கர்த்தர் கூட இருக்கிறாரு. கூட இருந்த உடனே அவரை பார்க்கிறதுக்கு வாஞ்சித்தான் யோவான். இப்ப பார்த்த பிறகு என்ன நடந்தது? மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவருடைய சாயலை கண்ட உடனே அடுத்து இவர் வாழ்க்கையில் என்ன 17ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவரோட பாதத்துல விழுந்தேன். இப்ப யோவான் கண்டுபிடிச்சிட்டான், கர்த்தரை பார்த்துட்டேன், கர்த்தரை பார்த்து மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவருடைய சாயலை பார்த்துட்டேன்னு கண்டுபிடிச்ச உடனே அவரோட பாதத்துல செத்தவனை போல விழுந்தானா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். யோவான் யாருன்னு கேட்டீங்கன்னா அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ராப்போஜன பந்தியில இருந்தவன். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவருடைய மார்பில சாய்ந்த ஒரு சீஷன் இவன் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவோடு அந்த 3 வருஷ ஊழியத்துல இயேசு தூங்கும்போது இயேசுவோடு இவன் தான் தூங்கி இருக்கிறான். இயேசு சாப்பிடும்போது இவன் சாப்பிட்டு இருக்கிறான். இயேசு பிரயாணப்படும் போது இயேசுவோடு இருந்திருக்கிறான். இயேசு எங்க போனாலும் இயேசுவோடு இருந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா தனிமையில அவருடைய சத்தத்தை இப்பொழுது கேட்ட பொழுது, முன்பு தன்னோடு இருக்கும் பொழுது அவர் பேசின சத்தத்தை கூட இருந்து கேட்டேன். இப்ப அவர் அவன் சொல்ற தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். இப்ப அவர் என் கூட இருக்கிறாரா? சத்தம் கேட்குது. அப்ப எங்கதான் இருக்கிறார்? நான் கர்த்தரை பார்க்கணும்னு ஆவலா திரும்ப நான் பார்த்தவன் அவருடைய சாயலை கண்ட உடனே செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செத்தவனை போல அவர் பாதத்துல விழுந்த பிறகுதான் இப்ப என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை பாருங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன வேண்டியது? இப்ப எழுதுனார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு பிறகுதான் ஆண்டவர் எழுதவே சொன்னார். இன்னும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீ கண்டவைகளையும் கேட்கிறதையும் இனி சம்பவிக்க போகிற எல்லாத்தையும் நீ எழுதுன்னு கூட இந்த யோவான் ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த புஸ்தகம் முழுவதுமே அதிசயமான புஸ்தகங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோவானோட கண்களுக்கு ஆண்டவர் அதிசயங்களை காண்பித்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தை திறந்து கொடுத்து ஆண்டவர் எல்லாவற்றையும் காட்டி கொடுத்தார். பரலோகத்தின் மகிமைகளை காட்டினார். அது மாத்திரம் இல்ல, இனி உலகத்தில் சம்பவிக்க போகிறவைகளையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுகிறேன், அந்த யோவானுடைய கண் திறக்கப்பட்ட போது 2000 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்துல நடக்க போகிறதை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தாருன்னா உங்களை பத்தி, உங்க குடும்பத்தை பத்தி, உங்க பிள்ளைகளை பத்தி, உங்க எதிர்காலத்தை பத்தி, உங்க பிசினஸை பத்தி, இனி வரும் காலங்களை பத்தி ஆண்டவர் உங்களோடு பேச மாட்டாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கூட பேசுவா. உங்க கூட கர்த்தர் கட்டாயம் பேசுவா. எப்ப பேசுவா தெரியுமா? செத்தவனை போல இந்த யோவான் அவரோட பாதத்துல விழ கற்றுக்கொண்டான். விழுந்த அவனுக்கு தான் ஆண்டவர் சொன்னாரு, நீ காண்கிறது, கேட்கிறது, இனி சம்பவிக்க போகிறது எல்லாத்தையும் எழுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். உபாகமம் 33
3 நினைக்கிறேன், 23 அல்ல 33, உபாகமம் 33 3வது வசனம் பாருங்க. ஏன் நீங்க நான் வந்து உங்களுக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க தாழ விழணும்னு நான் சொல்ல காரணம் என்ன தெரியுங்களா? அந்த வசனத்தை பாருங்களேன். மெய்யாகவே அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தவான்ங்கிறதுக்கு ஒரு அடையாளம் எது தெரியுமா? பரிசுத்தவான்னு சொன்னா எப்போதும் அவர் பாதத்துல விழுந்து கிடக்கிறவன் தான் பரிசுத்தவான். பரிசுத்தவான ஒரு அடையாளம் உண்டு, என்ன தெரியுமா? அவன் எப்பொழுதும் வசனத்துக்கு முன்பாக தாழ விழுகிறவனாக இருப்பான். அவனுக்கு கர்த்தர் என்ன செய்வார்னா மேலும் மேலும் அவன் போதனை அடைபடி போதனையை கொடுத்துட்டே இருப்பாரு. அது மாத்திரம் இல்ல, அப்படி போதனை அடைஞ்சவங்களை கர்த்தர் தம்முடைய கையிலேயே வைத்துக் கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களோட என் கூட கர்த்தர் ஆமென் வேதத்தின் மகத்துவம் உங்களை இன்னும் வெளிப்படுத்தி கொடுக்கணும். நம்முடைய தேசத்தின் காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுக்கணும்னா ஒண்ணே ஒண்ணு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த வசனத்துக்கு முன்பாக நீங்க வந்து தாழ விழும்படி கற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கிறவன் காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப நல்ல கவனிங்க. கேட்கிற வசனத்தை நீங்க உணர்ந்து நீங்க ஏற்றுக்கொண்டா, விசுவாசித்து இத தேவ வசனமா மனுஷ வசனமா இல்ல தேவ வசனமா நீங்க ஏற்றுக்கொண்டு இதற்கு முன்பாக கர்த்தர் தான் பேசுறாங்க அந்த சத்தத்துக்கு முன்பாக உணர்வடைந்து நீங்க கர்த்தருக்கு முன்பாக விழுந்தீங்கன்னா, வசனத்துக்கு முன்பாக விழ கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களை அவர் தம்முடைய கையிலேயே ஏந்தி கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஆடுகள் என் கையில இருக்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். அவைகளை ஒருவன் ஒரு காலம் பறித்துக் கொள்ள முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அவரோட கையில இருந்து ஒருத்தன் தட்டி பறிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை காட்டிலும் பலத்தில் சிறந்தவர் யாருமே கிடையாது. அவர் தான் பலத்தில் சிறந்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்க எந்த வசனம் உங்களை தரிசனத்துக்குள்ள நடந்துச்சோ, எந்த வசனம் உங்களை உணர்வுக்குள்ள நடந்துச்சோ, ஒப்பு கொடுத்தலுக்குள்ள நடந்துச்சோ, அந்த வசனத்துக்கு முன்னால தாழ விழுகிற அனுபவம் மாத்திரம் உங்களுக்கு இருந்ததுன்னா எந்த சோதனையில இக்கட்டிலும் நீங்கள் அழிந்து போக கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். அப்படி ஆமென் ஸ்தோத்திரம் விடாம உங்களை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு மேலும் மேலும் உணர்வடையும்படியால் ஆண்டவர் உங்களுக்கு போதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். மேலும் மேலும் வெளிப்பாடுகளை காணும்படி கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளை தந்து கொண்டே இருப்பார். மேலும் மேலும் தரிசனங்களை பார்க்கும்படி கர்த்தர் உங்களுக்கு தரிசனங்களை தந்து கொண்டே இருப்பார். அப்படிப்பட்டவருடைய ஜீவியம் ஆமென் நிச்சயமா சொல்லுகிறேன், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எல்லா விதத்திலும் அவங்க வாழ்க்கை மேன்மையா இருக்கும். யாருக்கு தெரியுமா? அவர் பாதத்துல விட கற்றுக்கொண்டவங்களுக்கு. தாவீதுக்கு முன்னால கூட ஒரு சான்ஸ் கொடுத்தார் ஆண்டவர். ஒரு டைம் வந்தபோது இந்த தாவீது ஆண்டவர் 3 காரியங்களை கேட்டார். எப்பா உனக்கு வந்து நான் வந்து கொள்ளை நோயை தரணுமா, அல்லது நீ வந்து எதிரிக்கையில மாட்டி செத்து போறியா, அல்லது உனக்கு நான் வந்து ஸ்தோத்திரம் நான் உனக்கு வேற என்ன சொன்னாரு, எதிரிக்கு பயந்து நீ வந்து ஓட மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. உனக்கு கொள்ளை நோய் வேணுமா, பஞ்சம் வேணுமா, இல்ல எதிரிக்கு பயந்து ஓட போறியா? இதுதான் ஆண்டவர் முன்னாடி வச்ச ஆப்ஷன். இதுல எதுவுமே கொள்ளை நோயையும் அவர் தெரிந்து கொள்ளல, பஞ்சத்தையும் தெரிந்து கொள்ளல, எதிரி கையில வந்து மாட்டி போயிடணும்னு சொல்லல. அந்த நேரத்துல தான் அவனுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட அந்த கேள்வியில அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஆண்டவரே அது இதெல்லாம் இல்ல, உங்க பாதத்திலேயே நான் விழுந்துடுறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க பாதத்திலேயே நான் விழுந்துடுறேன், உங்க பாதத்திலேயே விழுந்துறேன்னு சொன்ன தாவீதை கொள்ளை நோய்க்கு விடல, பஞ்சத்துக்கு விடல, எதிரி கையிலையும் ஒப்பு கொடுக்கல, அழகா மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர், நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர். அவர் சமூகத்துல நம்மளை தாழ்த்தி விழுந்துட்டோம்னு சொன்னா ஆண்டவர் நம்மளை எந்த விதத்திலும் அழிய விட மாட்டார். ஆகையினாலதான் அந்த பரிசுத்தவான்களை அவர் தம்முடைய கையிலேயே அவர் ஏந்தி கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்துல அப்படியே நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? நம்மையும் நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நான் பாயிண்டா பேசல, ஒரே ஒரு கருத்து மாத்திரம் சொல்லி இருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 நான் கேட்டு உணர்வடையும்படி எத்தனையோ முறை நீர் வசனங்களை அனுப்பி இருக்கிறேன்.
இல்லப்பா. ஆனால் நான் உணர்வில்லாம சில நேரங்கள்ல மந்த இருதயமா இருந்துட்டேன். அல்லேலூயா, செவிட்டுத்தனமா இருந்துட்டேன். ஆனா இனிமேல் உணர்வடைந்து நான் கேட்கறதுக்கு என் செவியை திறந்துட்டீங்க, என் இருதய கண்களை திறந்துட்டீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா.